ஹாய் நந்து. ஹாய். அது யார் புதுசாக இருக்காங்க? ஹாய் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் உங்கள் வில்லேஜ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்களுடைய நந்து பிரபு. இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து விருந்தாளி வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய சின்ன மாமியார், மாமாவோடைய சித்தப்பா ஒய்ஃப் அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு டிஃப்ரெண்டா அவங்களுக்கு வந்து சிக்கன் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சிக்கன்ல கிரேவி, அந்த மாதிரி குழம்பும் இருக்காது, கிரேவியும் இருக்காது, சாதத்தோடய சாப்பிடலாம், இல்லை சப்பாத்தி புரிஞ்ச மாதிரியே சாப்பிடலாம். மங்களூர் சிக்கன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எப்படி இருக்கு அப்படின்றத நாமும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வீடியோக்குள்ள போலாம். அவங்க எதை போட போறாங்க? எண்ணெய் ஊத்திட்டாங்க. என்னென்ன எடுத்துட்டு இருக்காங்க? ஏலக்காய், ஸ்டாரு, பட்டை, லவங்கம், காஷ்மீரி கஸ்தூரி மெத்திலி ஏதோ சொன்னாங்க. எனக்கு கமெண்ட்ல அந்த பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. கஸ்தூரி மெத்தி. இப்போ வந்து சோம்பு, அந்த குங்குமப்பூ, அந்த பாக்கெட்ல வரும் இல்லையா, அந்த ஒயிட் கலர் கசகசா எல்லாமே. காஞ்ச மிளகாய் எதுக்கு? 2 காஞ்ச மிளகாய். அது வந்து 2 போடணுமா, அதனால 2. தீ பிடிக்கும். அது வந்து மிளகும் சேர்த்துருந்தாங்க. இப்போ போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுறாங்க. ஸ்லோ மீடியம் வச்சு. போடா. இப்போ என்ன பண்ணுவாங்க? நல்லா வறுக்கணும். வாசனையை பார்த்தீங்கன்னா இப்படி செம்மையாக வருது. இது வந்து ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாம் கழுவிட்டு இதில் வந்து உப்பு, என்னது உப்பு, மஞ்சள் தூள், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டு ஃபர்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி நல்லா ஒரு டைம் நல்லா பொடியாக போட்டு வச்சுட்டுருக்காங்க. இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது வந்து மிக்சியில் அரைக்க போறீங்களா இல்லை அப்படியே யூஸ் பண்ண போறீங்களா? மிக்சியில் அரைக்கணும். அது மறுபடியும் போட்டு எல்லாம் மிக்சியில் அரைக்கணுமா? மங்களூர் சிக்கன். கொஞ்சம் எனக்கும் இடம் விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 2 பேர் அங்கே நின்றுக்குன்னு. செஃப் என்ன சைலண்டா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க? செஃப்புக்கு அந்த பின்னாடி கொண்டையில் ஒரு குச்சி ஒன்று சொருக்கி விட்டா கரெக்டாக இருக்கும். எல்லாரும் சொருக்குவாங்கல்ல. அந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட மாட்டீங்களா? வெங்காயம் வந்து நறுக்கி வச்சிருக்காங்க. அதாவது தாளிக்கும் போது போடுவாங்களா இல்ல எப்படி போடுவாங்க? போடுவீங்களா இல்லையா? போடுவாங்க. தக்காளி எல்லாம் எடுத்துக்கல. தக்காளி எல்லாம் போடுறது இல்லையா? மச மச மங்களூர் சிக்கன். டைட்டிலே நல்லா இருக்குது. ஏங்க எவ்வளவு நேரம் தாங்க அதை ஆட்டிட்டே இருப்பீங்க? நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்ப மாத்திட்டு அதை வந்து ஆற வைக்க போறாங்க. இது சும்மா கூட புடிப்புடிக்கு ஒருத்தர் எதுனா வேலை செய்யும்போது வேலை செய்ய மாட்டாங்க. ஏய் அதேடா, டேய் இதை போடுறா, வேலை செய்யற மாதிரியே இருக்கும், ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? அது நல்லா ஆற வச்சிடணுமா? ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அதுக்குள்ள நீங்க என்ன பண்ண போறீங்க? தாளிக்கு போறீங்களா? நந்து, நீ ஏன் அது மூணில் உட்காந்துக்க, அங்கிருந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. எப்படி இப்படியா? சென்டர் கொஞ்சம் வெங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயம். எங்க சித்தியே நீ வெங்காயன்ற. மாமியாருக்கு மரியாதைலாம் பேசணும். அவனுக்கு தண்ணி வேணுமா? என்ன வேணும்? அந்த தொப்பி யார் வாங்கி கொடுத்தது உனக்கு? ஏய் நான்றா, நான் தானே. உனக்கு எது வேணாலும் யார் வாங்கி கொடுக்குறாங்க? எந்த நிலைமையில இருக்கு?
வெங்காயம் வறுக்கிற நிலைமைக்கு. ஓகே, இப்போ இந்த ஏங்க செஃப், இந்த வெங்காயம் பொன் கலரில் வறுத்து வரணுமா? தெரியும் என்னப்பா வெங்காயம். இவங்க வந்து இன்னும் சிக்கன்லயே வந்து வெரைட்டியா செய்யறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து இவங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல இவங்கள வச்சு நிறைய டிஷ் செஞ்சு போடலாம். கொஞ்சம் ரொம்ப இல்ல, இதுல பிரியாணியே வந்து வெரைட்டி நல்லா சூப்பரா செய்யறாங்க. ஒரு வேலை பண்ணலாமா, வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இவங்க வீட்டுக்கு போயிடலாம், அவங்க செஞ்சு போடுவாங்க, வீடியோ எடுத்துடலாம், தின்னுட்டும் வந்துடலாம். நல்ல ஒரு ஐடியா இல்ல? என்னன்னா எனக்கு லீவ் இருக்காது சண்டே, அதான் பிரச்சனை. சண்டேல எப்பவுமே லீவ் இருக்காது, நம்மளா எடுக்கிறதா லீவு. இப்போ வந்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமா வறுத்தாச்சு. இதில் அதை என்ன சேர்க்க போறீங்க? அப்படி சிக்கன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கன் எடுத்து கலக்க போறோம். தண்ணியா துணியா? அந்த ஒரு இரும்பு ஒன்று வாங்கி கொடுத்தேன், எங்கடி அது? இதுக்கு முன்னாடி இவங்க ஹஸ்பண்ட் தான் ஒரு வாட்டி சித்தப்பா பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அது இவங்க ஹஸ்பண்ட் செஞ்சது இல்லையா? வந்து இதாங்க, இது வேணுமா பாருங்க. அது கம்பி வேணாம். அங்க வாலி ஏதோ நோட்டிட்டு இருக்கான் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம், ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் வேகட்டுன்னு சொல்லிட்டு மூடி வச்சிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வதக்கி வச்சாங்க இல்லையா, அந்த மசாலா எடுத்து மிக்ஸில போட்டு அரைக்க போறாங்க. தேங்காய், காஞ்ச மிளகா, அது ஃபர்ஸ்ட் மசாலா எல்லாம் போட்டாங்களே, என்னென்ன மசாலா போட்டிருக்காங்க, நிறைய மசாலா போட்டு எல்லாம் அரைச்சி வச்சிருக்காங்க, மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அரைக்க போறாங்க. இப்பதான் நான் மிக்ஸி எடுத்து கீழே வச்சேன். எப்படி தண்ணி ஊற்றி அரைக்க போறீங்களா? அப்படி கெட்டியாவா? இது என்ன வச்சு நான் பார்க்கட்டேன். போக மூட்டமா என்னடி நைட்ல சிக்கன் பண்ணும்போது ஐயோ பொன்னேரி விட்டாரி நந்து சூடு ஆகி பறகுது. அதில் ஏலக்காய், அதில் என்னென்ன போட்டிருக்காங்க தெரியுமா? ஏலக்காய், லவங்கம், கிராம்பு, தூள், கஸ்தூரி மெட்டி, குங்குமப்பூ, பிரியாணி இலை போல. இப்போ இதுதான் அந்த சிக்கனோட டேஸ்ட்டை வந்து மாற்றி கொடுக்க போகுது இல்லைங்களா? சிக்கன் வெந்திருக்கா இல்லைன்னு டேஸ்ட் பார்க்கணுமா? தேவையில்ல, அது வெந்திருக்காது. சிக்கன் டேஸ்ட் பார்க்கறது மட்டும் நான் கூட அப்படியே ஊருக்கு முன்ன எப்படி திக்னஸா செம்மையா இருக்கிறேன். ஸ்மெல் பண்ணுங்க, வாசனை கும்முன்னு கம கமன்னு கூப்பிடுது. நல்லா கறி வேகணுமா? வைக்கிட்டோம். என்னடி இது? மாவு, மைதா மாவு, கோதுமை. அந்த தண்ணியா, குழாய் தண்ணியா? இதே கூட போட்டுக்கோங்க. சிக்கன் கூட சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு மாவு கட்டி வச்சிருக்காங்க. இது கூட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். சப்பாத்தியா பூரியா? சப்பாத்தி. பூரி வேணாம், வெயில் செய்ய மாட்டாங்க, முடியாதுன்றாங்க. நீதான் காலை வச்சு அடிக்க முடியா? இப்பதான் வச்சேன், தெரியாம பட்டுச்சு. எந்த நிலைமையில இருக்கு? ஒரு பக்கம் சப்பாத்தி கல்லு வைங்க. எப்படி வராது பாரு.
என்ன வேணுமா? என்ன கூட வேணாவா? ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா போட்டு அதில் போட்டு கிண்ட போகிறோம். போடட்டா? கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. மிளகெல்லாம் போட்டு அரைச்சாங்கல்ல, அப்படியே கலரும் காம்பினேஷனும் செம்மையா இருக்கும். வாசனை இப்பவே தூக்குது. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நந்து காலையில இந்த மாதிரி எங்க சித்தி வராங்கன்னு சொன்ன உடனே என்னமாம்மா செய்யறதுன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்துச்சு. நான் வேலையிலேருந்து வரதுக்குள்ள இவங்க 2 பேரும் பேசி என்ன பண்ணிருக்கு, எங்க சித்திக்கு வச்சிருக்கு ஆப்பு, நீங்களே செய்யுங்க மங்களூர் சிக்கன்னு சொல்லிட்டு அவங்களே நமக்கு வந்து செஞ்சு கொடுக்க போறாங்க. நாம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அவங்க சொல்ல போறோம். இப்போ கிரேவி வேணுமா? கிரேவி வேணுமா குழம்பு வேணுமா? சூப்பரா இருக்கணும் எதுனாலும் சரி. கிரேவியே வச்சிருக்கேன் நான். கிரேவி இது குழம்பு இல்லை, கிரேவின்னா கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இல்லை ட்ரை ஃப்ரை வேணுமா? பூரா ட்ரை கிரேவி தண்ணி வேணுமா? நல்லா கறிவேப்பிலை இப்போ போறாங்க. பச்சை கறிவேப்பிலை அப்படியே போட அப்படி மணக்க மட்டும் வாசனை வரும். கொத்தமல்லின்னு ஒன்று எடுத்து வச்சுக்கிறீங்களே, செத்து போச்சா? லாஸ்ட்ல சும்மா அப்படி தூவி விட்டு அப்படி மூடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பின்னாடி நின்று வாசனை மட்டும் போதுங்கிறேன். டேஸ்ட் கொடுங்க. ஐயோ பர்ஃபெக்ட். எப்படி எப்படி பர்ஃபெக்ட். இப்போ இன்னும் அது வேகணுமாங்க? இன்னும் கொஞ்சம் அது பச்சை தண்ணி ஊற்றிருக்கோங்க. கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆயிட்டு வரணும் இல்லையா? அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் வேகிறதுக்கு. ஆமா நந்து, அதுல சிக்கன் மசாலா கரம் மசாலா எதுவுமே சேர்க்கல இல்ல? என்ன மசாலா சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். நம்மளா ஓனா அரைச்சி எடுத்தோம் இல்லையா வதக்கி, அந்த மசாலா போட்டு சூப்பரா சுவையான மங்களூர் சிக்கன் ரெடி ஆக போகுது. அது கூட வந்து சப்பாத்திக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தவா வைக்கிட்டாமா? ஒரு பக்கம் ஒருத்தர் தேய்க்க, ஒருத்தர் சுட்டுக்க. எப்படியோ ஒண்ணு நந்து, எனக்கு இன்னைக்கு வாய்க்கு ருசியா சாப்பாடு கிடைக்க போகுது. செத்து போன நாக்கு. இவர் வந்து எப்ப ஊருக்கு போனோடனே எனக்கு கரிசோறு கிடைக்க மாட்டேங்குது, கரிசோறு ஏதாச்சும் இவருதான் நான் ஊருக்கு போறேன் போது மட்டும் ஏதாச்சும் காது குத்து இருக்கும், இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும், ஏதாவது ஒண்ணு இருக்குமா, அதுக்கு அவரு இதை எடுத்து அப்படிக்க வச்சுட்டா மாத்திக்கலாம். அது கொஞ்சம் ஸ்லோ பண்ணு. போதுமா? கரெக்டாக இருக்கும். உப்பு காரம் எல்லாம் என்ன பரோட்டா மாஸ்டர் மாதிரி சும்மா பட்டை கலப்புறாங்கப்பா. அவங்க டெய்லி செஞ்சு சர்வீஸ். இங்க ஒண்ணு பாருங்க, இவ்வளவு நாள இப்படிதான் சாப்பாடு செய்யறது, இப்படிதான் சொல்லி என்ன நம்ப வச்சிட்டு இருந்துச்சு. நான் நம்பிட்டு இருந்தேன். இப்ப முழிச்சு நிக்குது பிளக்கான்னு. அப்படியே ரட்டமா தேய்க்குமாங்கள. இது என்ன இது? ஓஹோ, இப்படி பண்ணா சாஃப்ட்டா வருமா? ஆமா, அந்த ஊர்ல எனக்கு ஒரு டைம் சொல்லி கொடுத்துக்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணா சாஃப்ட்டா வரும். சரி, இது வரையும் ஒரு வாட்டிலாம் உண்மையா சொல்லு, எனக்கு அது மாதிரி தேய்ச்சி கொடுத்துருப்பியா? எனக்கு ஃபர்ஸ்ட் சப்பாத்தி செய்யவே டைம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். காலையில எப்பவுமே உனக்கு லஞ்ச் பாக்ஸ் தான் செஞ்சு கொடுப்பேன். நைட்ல வந்து எப்பயாச்சும் ஒரு டைம் தான் செய்வேன். அதுக்கு வந்து பாருங்க இப்பயே எனக்கு வந்துருச்சு காதுக்கு. இன்னும் பாருங்க கீழே பாரு. இந்த மங்களூர் சிக்கன் என்ன ஆச்சியா? நீ அந்த பக்கம் போவாதியா? அப்படின்னு இல்லையா நீ? வாசனை எப்படி இழுத்துட்டே இருக்கு. அதுதான் சைடு சிங் செஞ்சு இருக்குதுல்ல, அது முடிச்சாதான். அது வரைக்கும் கிட்ட யாரும் கல் இன்னும் சூடாகல ஆயிடுச்சு. கை வச்சு பாரு, உன் கையை வச்சு பாருன்னு சொன்னேன். இதை வச்சுட்டாங்க. எங்க பாது வேண்டாம் அவங்க கையில டக்கு டக்குன்னு திரும்புவாங்களாம். பார்க்கலாம்.
ஆமா. அது கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணவே இல்லையே. ஆஃப் பண்ணிட்டா? கொத்தமல்லி போட்டா இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கொத்தமல்லி போட்டா கொஞ்சமா போடியா? எல்லாமே போட்டா ஏன்னா அப்புறம் மாட்டுக்கு தொட்டு வைக்கிற மாதிரி போடும். இல்ல அது 1 கேஜி சிக்கனுக்கு அவ்வளோ வேணும். இப்ப அப்படியே முட்டை கொஞ்சம் கலரி விட்டா அப்படியே விட்டுடுங்க. ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே சரி, நான் போய் அங்கே வெளியே பாய் உக்காரத்துக்கு ரெடி பண்ணிட்டேன் சாப்பிட்றதுக்கு. ஸ்வீட் சப்பாத்தி விட்டு முடிங்க சரியா? நீ சாப்பிட போறே இல்லையா? மொம்மு சாப்பிட்றியே இல்லையான்னு இங்க பாரு சொல்லு. அவன் காரியத்துல அவன் கண்டிப்பா கிராவாசா. அவ்வளவுதான். காலையில இருந்து நீ எப்போ வருவான்னு வெயிட் பண்ணிருந்தான். ரிமோட் இல்லாம 10 வாட்டி டிவி போட்டிருப்பான், ஆஃப் பண்ணிருப்பான். வீடு ஃபுல்லா இன்னைக்கு மங்களூர் சிக்கன் வாசனை தான் இருக்குது. புழுகணும், ஆனா காது கிளியிற அளவுக்கெல்லாம் புழுக கூடாது. உண்மையா இல்லையா? ஏரியா ஃபுல்லா அடிச்சு வச்சுக்க தட்டு எடுத்து ஓடிடுது. இருடா. அவனுக்கா கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் வேணும். இந்த கொஞ்சம். ஓகே டேஸ்ட் எப்படி இருக்கு? எங்க சிரீஷ் சாப்பிட்டு பார்த்து சொல்லு. நீ சாப்பிடவே இல்லை, எல்லாம் உங்கள் அம்மா ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்கிறது தானே. தட்டில் போட்டால் சூப்பராக இருக்குன்னு சொல்லு. ஆமாம் கீழே வச்சிரு, கீழே வச்சிரு. எப்படி இருக்கு? வேற மாதிரியா? வேற மாதிரி. நல்லா சப்பாத்தி பார்த்தீங்கன்னா சாஃப்டா, சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா சூப்பரா செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதோட காம்பினேஷன் வேற லெவல். சிக்கனுக்கும் சப்பாத்திக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நாங்க செஞ்சது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நான் டக்கு நான் சாப்பிட்டு காலி பண்ணிடணும், இல்லை பங்கு நான் வந்துடுவேன். நீ கூட காலி பண்ணுறியா? குட் பாய். சப்பாத்தி தட்டினோம். இவன் ஒருத்தர் விளையாடிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் அண்ட் ஷேர். அடுத்த vlogல சந்திக்கலாம். பை பை. பை பாய். சீரியஸ் பை பை. பை பை. ஆண்டி பை.